ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு வெண்மதி டிசைனர்ஸ். இன்றைக்கி நம்ம வீடியோவில் நம்ம ஒரு இம்பார்ட்டண்டான 2 ஸ்டிச்சஸ் எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு காமிக்க போகிறேன். ஃபஸ்ட்டு ஸ்டிச் என்னென்னு பார்த்தீங்கன்னா சேவ்ரான் ஸ்டிச் அப்படின்னு சொல்லுவோம். இன்னொரு ஸ்டிச் பார்த்திங்கன்னா ஆரி லூப் ஸ்டிச் அப்படின்னு சொல்லுவோம். ஃபஸ்ட்டு இந்த சேவ்ரான் ஸ்டிச் நம்ம எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு நான் கிளியராக சொல்லி கொடுக்குறேன். இது ஃபஸ்ட் டைம் பார்க்குறப்ப உங்களுக்கு கொஞ்சம் காம்ப்ளிகேட்டாக இருக்கிற மாதிரி இருக்கலாம். பட் ஆனால் நீங்கள் கிளியராக வீடியோஸ் வாட்ச் பண்ணும்பொழுது உங்களுக்கு ஃபர்ஸ்ட் டைமே ரொம்பவே ஈஸியாக இருக்கும். ஸோ வீடியோஸ் ஸ்கிப் பண்ணாமல் கிளியராக பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போயிட்டு கிளியராக நம்ம இந்த ஸ்டிச்சஸ் எப்படி போடலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இதே மாதிரி 2 லைன் ட்ரா பண்ணிக்கோங்க. ட்ரா பண்ண லைனில் கீழேருந்து த்ரெட் எடுத்துக்கிட்டு ஃபஸ்ட் நான் என்ன பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா க்ராஸாக வச்சு ஒரு ஸ்டிச் கொடுத்துக்கிட்டு இந்த பக்கம் ஒரு ஸ்டிச் ஒரு குட்டி செயின் ஸ்டிச் கொடுத்துக்கிட்டு அதை நான் இப்போ நீடிலில் காட்டுற மாதிரி இழுத்ததும் சென்டர் கிட்ட ஒரு முடிச்சு மாதிரி வந்துடும். அதுக்கப்புறம் அந்த பக்கம் ஒரு குட்டி ஸ்டிச் போட்டுட்டு அதையும் இதே மாதிரி இழுக்கிறப்ப எனக்கு இது எப்படி இருக்குன்னா சென்டர் கிட்ட ஒரு முடிச்சு வந்த மாதிரி இருக்கு இல்லையா, அது மாதிரி வச்சுட்டு ஒரு லாக் ஸ்டிச் கொடுத்துட்டு நம்ம திரும்பி கீழே கொண்டு போக போகிறோம். இதே ஸ்டெப் தான் கண்டினியூ ஆக போகுது. ஒரு ஸ்டிச் கொடுத்துக்கிட்டு இந்த பக்கம் ஒரு குட்டி செயின் கொடுத்துக்கிட்டு அந்த குட்டி செயினை நான் சென்டர் கிட்ட இழுத்துக்கிறேன். அப்போ எனக்கு ஒரு முடிச்சு மாதிரி போலயே அந்த சைடுக்கு ஒரு ஸ்டிச் கொடுத்துக்கிட்டு இப்போ நான் வீடியோவில் காட்டுற மாதிரி இழுத்துக்கோங்க. உங்களுக்கு சரியாக வரலன்னா அதை எடுத்துட்டு ஃபஸ்ட்லேருந்தே நான் போட்டு காமிக்கிறேன் பாருங்கள். ஃபஸ்ட்டு ஒரு ஸ்டிச் கொடுத்துக்கிட்டு நம்ம இப்போ நான் நெடியில் காட்டுற மாதிரி இழுக்கிறப்ப சென்டர் கிட்ட ஒரு டாட், அதாவது ஒரு முடிச்சு மாதிரி வருதா, அதே மாதிரி அது ஆப்போசிட்லேயும் அதே மாதிரி ஒரு ஸ்டிச் கொடுத்து இந்த மாதிரி சென்டர் கிட்ட இழுக்கும் பொழுது நமக்கு ரொம்பவே அழகான சேவ்ரான் ஸ்டிச் கிடச்சிரும். அது நகராமல் இருக்க ஒரு லாக் ஸ்டிச் கொடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் மேலே கண்டினியூஸாக அதே சேம் ஸ்டெப் தான் ஒரு குட்டி ஸ்டிச் கொடுக்க போகிறேன். அந்த குட்டி ஸ்டிச்சை நான் இப்போ வீடியோவில் காட்டுற மாதிரியே நான் சென்டர் கிட்ட இழுத்துக்கிறேன். அதே மாதிரி அந்த சைடு ஒரு குட்டி ஸ்டிச் கொடுத்துக்கிட்டு நான் கீழே சென்டர் கிட்ட இழுத்துக்கிறேன். சப்போஸ் உங்களுக்கு ஒழுங்காக வரல அப்படின்னா அந்த திரும்பி அதை எடுத்து விட்டுட்டு ஃபஸ்ட்லேருந்து கொடுங்க நான் இப்போ காட்டுற மாதிரியே. அப்புறம் இந்த இது நகராமல் இருக்கிறதுக்கு ஒரு லாக் ஸ்டிச் கொடுத்துக்கிட்டு நம்ம கீழே போக போகிறோம். இதே மாதிரி கண்டினியூஸாக கீழே கொடுக்க போகிறோம், அதே மாதிரி மேலேயும் கொடுக்க போகிறோம். நல்லா கிளியராக வாட்ச் பண்ணுங்கள். மற்றபடி இதில் காம்ப்ளிகேட் பண்ணிக்கிறதுக்கான விஷயமே கிடையவே கிடையாது. உங்களுக்கு தெரியணுங்கிறதுக்காக நான் ரொம்பவே பொறுமையாக காமிச்சிருக்கேன். ஸோ கிளியராக பாருங்கள். அந்த இழுக்கிற மாதிரி இருக்கிறது உங்களுக்கு கொஞ்சம் கன்ஃபியூஷனாக இருக்கிற மாதிரி இருக்கும். இது பின்னாடி நம்ம பட்டன் ஹோல் ஸ்டிச் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டிச் படிப்போம், அதில் உள்ளது தான் இது. மற்றபடி இப்போயே நீங்கள் போட்டு காம்ப்ளிகேட் பண்ணிக்க வேண்டாம். பாருங்கள், அந்த இழுக்கும் பொழுது அந்த நீடிலோட ஹூக்கில் படாத கொஞ்சம் மேலே தள்ளி அந்த சென்டரில் உள்ளது இழுத்திங்கனாலே உங்களுக்கு பர்ஃபெக்டாக வரும். இப்போ இதே மாதிரியே நான் அந்த எண் வரைக்கும் போட்டுக்கிறேன் பாருங்கள். நீங்கள் இப்போ தான் ஒரு பிகினராக இருக்கீங்க அப்படின்னா இந்த எல்லா ஸ்டிச்சஸுமே ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். எல்லா ஸ்டிச்சஸோட லிங்க்குமே கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. ஸோ மறக்காமல் செக் அவுட் பண்ணிக்கோங்க. நம்மளோட ப்ளேலிஸ்ட்டையுமே வாட்ச் பண்ணுங்கள். இப்போ அதே மாதிரியே நான் கண்டினியூஸாக ஸ்டிச்சஸ் கொடுத்துக்கிட்டே வரேன். நீங்கள் நிறைய பேர் ஜரி த்ரெட்டில் ஒர்க் பண்ணி அனுப்பவே மாட்டேங்கிறீங்க, சில்க் த்ரெட்டில் மட்டும்தான் ஒர்க் பண்ணி அனுப்புகிறீங்க. ஸோ ஜரி த்ரெட்லேயுமே ஒர்க் அவுட் பண்ணி எனக்கு சென்ட் பண்ணுங்கள். இப்போ அதே மாதிரியே கண்டினியூஸாக நான் இந்த ஸ்டிச்சஸ் கொடுத்துக்கிட்டு நான் எண்ணாட் போட்டுக்க போகிறேன். நீங்களுமே அந்த லாக் ஸ்டிச் போடுறதுக்கு மறந்துடாதீங்க, அதுவுமே இம்பார்ட்டன்ட். இப்போ அதே மாதிரியே நம்ம அந்த எண்ட் வரைக்கும் எண்ணாட் போட்டு கம்ப்ளீட் பண்ணிக்க போகிறோம். பாருங்கள், உங்களுக்கு இந்த ஸ்டிச்சஸ்லாம் எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது, இல்லை எந்த இடத்துல காம்ப்ளிகேட்டாக இருக்குது என்னங்கிறத எனக்கு மறக்காமல் கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அப்போ தான் நானுமே தெரிஞ்சுக்க முடியும். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா வீடியோ யூஸ்ஃபுல் அப்படிங்கிறத சொல்லுங்கள். நான் எல்லா கிளாஸ்லேயும் சொல்கிற மாதிரி அந்த ஸ்டிச்சஸோட நேமை அந்த ஸ்டிச்சுக்கு மேலே எழுதி வச்சுக்கோங்க. அப்போ தான் நீங்கள் ஃப்யூச்சரில் எடுத்து பார்க்கும் பொழுது உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ இந்த சேவ்ரான் ஸ்டிச் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட்டு நம்ம ஆரி லூப் ஸ்டிச் எப்படி போடலாம் அப்படிங்கிறத நான் காமிக்கிறேன். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கு நான் ஒரு லைன் ட்ரா பண்ணிக்கிட்டு கீழேந்து த்ரெட் எடுத்துக்க போகிறேன். இது ஒன்றுமே கிடையாது. நார்மலாக ஒரு லாக் ஸ்டிச் கொடுத்துட்டு நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம்ல, அதே மாதிரியே நான் ஸ்டார்ட் பண்ணிவிட்டு ஒரு செயின் கொடுத்துக்கிறேன். செயின் கொடுத்ததுக்கப்புறம் எந்த லாக்குமே போடாத நான் பாருங்கள் ரிவர்ஸில் திருப்பி இந்த டைரக்ஷனில் ஒரு செயின் ஸ்டிச் கொடுத்துட்டு நான் முன்னாடி சொன்னால இழுக்கணும்னு அதே மாதிரி இழுக்கிறேன் பாருங்கள். இப்போ நான் கிளியராகவே காமிக்கிறேன். ஒன்றுமே கிடையாது. ஃபஸ்ட்டு நான் ஒரு செயின் ஸ்டிச் கொடுத்துக்கிறேன்
பாருங்கள், ஒரு செயின் ஸ்டிச் கொடுத்துக்கிட்டு திரும்பி இந்த டைரக்ஷனில் திருப்பி ஒரு செயின் ஸ்டிச் கொடுத்துக்கிட்டு அதை பிடிச்சி முன்னாடி இழுத்து விட்டுட்டு அதுலேருந்து கண்டினியூஸ் செயின் கொடுத்து அதுக்கப்புறம் பேக் டைரக்ஷனில் ஒரு செயின் ஸ்டிச்சு அதை இழுக்க போகிறோம். ஒன்றுமே கிடையாது, இந்த டைரக்ஷன் அண்ட் அந்த டைரக்ஷன் 2 டைரக்ஷன்லேயுமே நம்ம போட போகிறோம். அதுதான் லூப் ஸ்டிச்சுங்கிறது. இது வந்து நீங்கள் வீடியோவில் பார்க்குறப்பயே உங்களுக்கு கிளியராக புரியும். நார்மலாக ஒரு செயின் போட்டுக்கிட்டு அது உள்ளாரையே வந்து அந்த அந்த ஆப்போசிட் டைரக்ஷனில், அதாவது நீங்கள் போட்ட செயின் டைரக்ஷன் இல்லாமல் ஆப்போசிட் டைரக்ஷனில் வந்துட்டு நான் ஒரு செயின் போட்டுக்கிட்டு அந்த செயினை முன்னாடி பிடிச்சி இழுத்து விட்டுறேன். இப்போ இந்த இடத்துலலாம் வந்துட்டு உங்களுக்கு அந்த பிடிச்சி இழுக்கிறோம் இல்லையா, அது கொஞ்சம் கன்ஃபியூஷனாக இருக்கிற மாதிரி இருக்கும். பட் ஆனால் வீடியோ நல்லா வாட்ச் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு இதுக்காகவே தனி ஸ்டிச்சஸ்லாம் இருக்குது. இப்போதைக்கு இந்த ஸ்டிச்சஸில் வரதை மட்டும் நீங்கள் லேர்ன் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு அதை நான் கிளியராக வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். மற்றபடி நீங்கள் காம்ப்ளிகேட் பண்ணிக்கவே வேண்டாம். இப்போ அதே மாதிரியே நான் கண்டினியூஸாக வந்து நான் கொடுத்துக்கிட்டே வரேன். சப்போஸ் வரலன்னா அதை எடுத்து விட்டுட்டு நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக ஸ்டார்ட் பண்ணுங்கள். அதுக்காக தான் வந்துட்டு நான் ஒரு டைமுமே சொல்கிறேன். உங்களுக்கு அது சப்போஸ் சிக்காகுது, இந்த மாதிரி வரமாட்டேங்குது அப்படின்னா அதை எடுத்து விட்டுட்டு ஃபஸ்ட்லேருந்தே நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். அதுக்குன்னு கீழே வரைக்கும் போயிட வேண்டாம். எந்த லூப் உங்களுக்கு ப்ராப்ளம் பண்ணுதோ அந்த லூப்பை எடுத்து விட்டுட்டு நீங்கள் பண்ணுங்கள், உங்களுக்கு பர்ஃபெக்டாக வரும். இப்போ இதே மாதிரியே நான் கண்டினியூஸாக வந்துட்டு ஆரி லூப் ஸ்டிச் வந்து கொடுத்துக்கிட்டே வரேன். நிறைய பேர் வந்து வீடியோஸ் யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. ஆனால் இன்னுமே நிறைய பேர் வந்துட்டு கிளாஸஸ் பார்க்குறீங்களே தவிர வந்துட்டு இமேஜஸ் சென்ட் பண்ணவே இல்லை. ஸோ இந்த கிளாஸஸில் ஜாயின் பண்ணுறீங்க அப்படின்னா வந்துட்டு மறக்காமல் ஒர்க் அவுட் பண்ணி பார்க்குற இமேஜஸ் வந்து சென்ட் பண்ணுங்கள். பயப்படவே வேண்டாம், இது வேறு எதுவுமே கிடையாது, லேர்னிங் பர்பஸ்க்காக மட்டும்தான். ஸோ நீங்கள் வந்துட்டு பயப்படாமல் நீங்கள் இன்ஸ்டாகிராமில் இருந்தீங்கன்னா சென்ட் பண்ணுங்கள். இதுக்காக போயிட்டு இன்ஸ்டாலாம் பண்ணிகிட்டு இருக்க வேண்டாம். அப்படி உங்களுக்கு ஆரி ஒர்க் கற்றுக்கணுன்னு ஆசையாக இருக்குது, இன்ஸ்டாகிராம்லேயே இருக்கேன் அப்படின்னா மறக்காமல் சென்ட் பண்ணுங்கள். இப்போ அதே மாதிரியே நான் கண்டினியூஸாக போட்டுவிட்டு எண்ணாட் போட்டு கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். நான் இன்னொரு தடவை கிளியராக காமிக்கிறேன். ஒன்றுமே கிடையாது, இந்த மாதிரி த்ரெட் எடுத்துக்கிட்டு ஒரு செயின் ஸ்டிச்சஸ் கொடுத்துக்கிறேன். செயின் ஸ்டிச்சஸ் கொடுத்துக்கிட்டு அது பாருங்கள், அதோட பேக் டைரக்ஷன், அதாவது முன்னாடி போகாமல் அது உள்ளாரையே வச்சு ஒரு ஸ்டிச் கொடுத்து இதே மாதிரி இழுத்து விட்டுக்கிறேன். தெரியும்னு நினைக்கிறேன். நான் திரும்பியுமே காமிக்கிறேன். ஒரு செயின் ஸ்டிச் கொடுக்க போகிறோம். அதுக்கப்புறம் அது உள்ளேயே கீழே வந்து ஒரு ஸ்டிச் கொடுத்துக்கிட்டு அந்த ஸ்டிச்சை வச்சு நான் முன்னாடி இழுத்து விட்டுறேன். பாருங்கள், அதே மாதிரி ஒரு ஸ்டிச் கொடுத்துக்கிட்டு முன்னாடி இழுத்து விட்டுக்கிறேன். அவ்வளோதான் லூப் ஸ்டிச்சு. இதில் காம்ப்ளிகேட் பண்ணிக்கிறதுக்கான விஷயமே கிடையவே கிடையாது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது 2 ஸ்டிச்சுமே ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அண்ட் எந்த டவுட் இருந்தாலும் கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். மறக்காமல் இந்த 2 ஸ்டிச்சஸ் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு வந்து இன்ஸ்டாகிராம்லேயோ இல்லை வந்துட்டு யூடியூப்லேயோ சொல்லுங்கள். இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் மீட் பண்ண நெக்ஸ்ட் வீடியோக்காக வெயிட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.